அறிந்தும் அறியாமலும் தவறுகள் செய்து வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களையும் கிறிஸ்துவ மதத்தினரையும் இஸ்லாம் மதத்தினரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழகத்தில் ஆளக்கூடிய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களிடமும் சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்களிடமும் விரைவில் மனு அளிக்க உள்ளோம். என்னடா இது, கைதிகளை எல்லாம் விடுதலை செய்ய சொல்கிறார்களே, இது என்ன நியாயமான கோரிக்கையா என்று உங்களுக்கு தோன்றலாம். கண்டிப்பாக இது பொதுவான ஒரு நியாயமான கோரிக்கை தான். நாங்கள் அனைத்து கைதியையும் விடுதலை செய்ய கோரவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சிலர் சுயநலமாக ஒரு தரப்பினரை மட்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்று பல போராட்டங்களையும் சட்டப்பேரவையில் தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றினர். அது என்னவென்றால், கோவையில் குண்டுவெடிப்பு ஈடுபட்ட கைதிகளை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றி பல போராட்டங்களை எல்லாம் சில முக்கிய கட்சியின் தலைவர்கள் எல்லாம் போராடினார்கள். இது அனைவரும் நாடே அறிந்தது. அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் தெரியும் நாம் செய்வது தவறு என்று. பல்லாயிரம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், பல கோடி ரூபாய் சொத்து சேதமடையும் என்றும் தெரியும். தெரிந்து செய்த தவறுகளுக்காகவும் இன்னும் சிலர் நம்மை காவல் காத்து வரும் காவல் தெய்வங்கள், காவல்துறையினர் பணியில் இருக்கும் போதே அவர்களை பல பயங்கர ஆயுதங்களால் கொலை செய்வதும், நம் இராணுவ வீரர்களை கொலை செய்வதும், இது மாதிரியான திட்டமிட்டு தெரிந்து ஒரு உயிரை பறிக்கப் போகிறோம் என்று தெரிந்து செய்த தவறுகளில் குற்றவாளிகளையே விடுதலை செய்ய வேண்டும் என்று பல கட்சி, அதுவும் மதம் சார்ந்த பல கட்சிகள், இன்னும் இந்து மதத்தை வெறுக்கக்கூடிய பல கட்சிகள் எல்லாம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றினர், பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். இது மாதிரி சுயநலமாக செயல்படும் இவர்களுக்கு மத்தியில் எங்களுடைய கோரிக்கையானது நியாயமானது. அதற்கு உதாரணம் சொல்லுகிறோம். என்னவென்றால், சந்தர்ப்பம் சூழ்நிலை அறியாமல், சிலர் சூழ்ச்சிகளின் அறியாமல் நட்பை நம்பி அவர்கள் அழைத்ததின் பெயரில் சென்றிருப்பார்கள். ஆனால் அங்கு அவர்கள் செய்த தவறை நட்பை நம்பி சென்ற ஒரே காரணத்தால் இவர்களும் அந்த தவறில் சாட்சிகள் இல்லாததால் இவர்கள் 2 பேர் தான் இங்கு இருந்தார்கள், 3 பேர் தான் இருந்தார்கள் என்று அவர்களையும் அந்த வழக்கில் சேர்த்து அவர்களும் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு இன்னொரு உதாரணம் கூட நான் கூற விரும்புகிறேன். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உறவினரிடம் ஏற்பட்டிருக்கும். உறவினர்கள் தனக்கு செய்த துரோகத்தையும் துணைவியார் செய்த துரோகத்தையும் தாங்க முடியாமல், அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்த தெரியாமல் தவறுகள் செய்த குற்றவாளிகளும் சிறையில் உள்ளனர். இது மாதிரி இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அது மாதிரியான கைதிகளை தான் விடுதலை செய்ய வேண்டும் என்று நியாயமான ஒரு பொது கோரிக்கையாக வைக்கிறோம். இது மதம் சார்ந்த கோரிக்கை அல்ல. நாங்கள் கேட்பது இந்துவாக இருந்த கைதியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்த கைதிகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்த கைதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு மதத்தாரும், இன்னும் அப்படி யாராக இருந்தாலும் இது மாதிரி நியாயமான நாங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்களை முன்னெடுத்து அது மாதிரியான தவறுகளை அறிந்தும் அறியாமலும் செய்தவர்களை மட்டும்தான் நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நியாயமான கோரிக்கையை இங்கே முன்வைக்கின்றோம். இதற்கான விரைவில் மனுவையும் அளிக்க உள்ளோம். இதை ஏனென்றால் இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் தேதி அறிவிப்பார்கள். தேர்தலும் நடக்க இருக்கின்றது. ஆகையால் ஆட்சி காலம் முடிவதற்குள் பல நல்ல வேலைகளை செய்து வரும் முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலையும் சேர்த்து செய்தால் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கைதிகள் எல்லாம் குடும்பத்தோடு வாழ்ந்து சிறப்பாக வாழ்வதற்கு வழிவகை இருக்கும். அதே சமயத்தில் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை, இன்னும் அவர்கள் யோகா போன்ற அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் அளித்து அவர்கள் இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக வாழ வழிவகை செய்திட வேண்டும் என்று இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மணலி பகுதியில் அமைந்துள்ள அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற மேல்மட்ட தலைமை நிர்வாக குழு மற்றும் மாநில நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அடுத்த வாரத்திற்குள் இதற்கான மனுவை முதலமைச்சரிடமும் சட்டத்துறை அமைச்சரிடமும் வழங்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் கோபி.
நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர். நன்றி, வணக்கம்.